30 days 30 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. பிடிக்கும்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு கலர் ப்ரௌனாக மாறி வரட்டும். அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பும் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே ஒரு 4-5 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் ஒரு பரட்டு. இப்போ இது கூடவே ஒரு கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அந்த சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்தால் போதுங்க. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.